இதனை செய் அப்படின்னு சொல்றாரு. உடனே அது கர்த்தர் தான் சொல்றாருன்னு தெரியுது. நீ எந்த வித தயக்கமும் இல்லாமல் செய்கிறீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், மகனை இதையும் செய்வார். நீங்க அவர் சொல்ல சொல்ல செஞ்சுக்கிட்டே வரீங்கன்னா உங்களுடைய இருதயம் அந்த அளவுக்கு சுத்தமாக தெளிவாக கர்த்தருடைய ஒவ்வொரு மனதில் நினைக்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவனாய் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருந்து தன் செய்களில் பாக்கியவனாக இருப்பான். 22 சொல்லுகிறார், வசனத்தை கேட்டு அதன்படி செய்யலைன்னா அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருப்பான் இருக்கு. யார் அவனை வஞ்சித்தரல? வசனத்தை படிக்கிறோம், கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு, உள்ளேருந்து பேசலாம், அல்லது ஒரு வசனம் நம்மகிட்ட எலும்பி பேசலாம், அல்லது ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மோட பேசலாம். அப்படி பேசும் பொழுது அதன்படி நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் செய்களில் பாக்கியவானாக இருப்பீங்க. அதையே உற்று பார்த்து அதையே சிந்தித்து அதை யோசித்து இது கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தேவன் சொல்லியிருக்கிறது எப்படியே செய்து நிறைவேற்றணும் இருந்தீங்கன்னா உங்கள் செய்களில் நீங்கள் பிளஸட் மேனாக இருப்பீங்க, பாக்கியவானாக இருப்பீங்க. ஆனால் அது கர்த்தர் சொன்னாரா நான் நினச்சனாண்டு அப்படி விட்டுட்டு உங்களோட மாம்சமும் மனதும் செய்யக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றக்கூடிய ஆளாக இருப்பீங்க. உங்களை வஞ்சிக்கிறீங்க. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு பொய்யை நம்பியிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? 1 லட்சம் போடுங்க, 3 மாதத்தில் உங்களுக்கு 6 லட்சம் வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் போட்டீங்க. 3 மாதம் கழிச்சு யார் சொன்னார்னே உங்களுக்கு தெரியல, அவர் போயிட்டார். 6 மாதம் கழிச்சு இப்போ 6 லட்சம் வரல, ஆளே இல்லை. இப்போ நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் இருக்கு இல்லையா? என்னங்க வஞ்சிக்கப்படுறதுன்னு என்னங்க? ஒரு பொய்யை நம்புறது. கர்த்தர் இதான் சொன்னாருன்னு தெரியுது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தெரியுது. அப்படி தெரிந்தும் அதை செய்யாமல் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஆள் சொன்னதை கேட்டு செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பிசாசு சொன்னதை நம்பியிருக்கீங்க. அப்பொழுது சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய மக்களாக இருக்க மாட்டோம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்க மாட்டோம். வேதம் சொல்லுவது தீமோத்தேயுல சொல்கிறாரு, வருங்காலத்தில் தங்கள் ஆசை விருப்பத்துக்கேற்ற போதகர்களை இவர்கள் நியமித்துக் கொள்வார்கள் இருக்கு. அவங்க எதை விரும்புகிறாங்களோ எதை வாஞ்சிக்கிறாங்களோ அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற விதத்தில் தங்களை ஓகே சரி சூப்பர் நீங்கள் இது கரெக்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில பாவம் தான் இருக்குது, யார் பாவம் செய்யலை, எல்லாம் பலவீனம் தான், நீங்கள் பாவம் நினைக்காதீங்க, பலவீனம் நினைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய போதகர்களை அவர்கள் சேர்த்துக்கொள்வான்னு இருக்கு. அப்போ என்ன? சத்தியத்தை விட்டு பொய்க்குள்ளே போகிறோம். இருதயம் சுத்தமாக இருக்கா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருக்கு இல்லையா? உங்கள் இருதயம் சுத்தமாக தான் இருக்குல்ல? காண்டம்னேஷனில் போயிடாதீங்க. சுத்தமாக இருக்கீங்க, கர்த்தரோட நல்ல க்ளோஸாக இருக்கீங்க. கர்த்தர் சொல்கிற, மகனே மகளே இதை உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், இதனை செய் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அது கர்த்தர் தான் சொல்கிறாருன்னு தெரியுது. நீ எந்த வித தயக்கமும் இல்லாமல் செய்கிறீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், மகனை இதையும் செய்வார். நீங்கள் அவர் சொல்ல சொல்ல செஞ்சுக்கிட்டே வரீங்கன்னா உங்களுடைய இருதயம் அந்த அளவுக்கு சுத்தமாக தெளிவாக கர்த்தருடைய ஒவ்வொரு மனதில் நினைக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஆளோட நெருக்கமாக பழகுங்க, அவர் விரும்புகிறதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் மனதில் நினைக்கிறத கூட உங்களை கண்டுபிடிக்க முடியும். கர்த்தர் சொல்கிறது உங்களை புரிந்து கொள்ள முடியுமா? ஆண்டவர் சொன்னால், என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுனார், அந்நியனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதினார். கர்த்தரோட நெருக்கமாக பழகிறோம், கர்த்தரோட வாழ்கிறோம்னா கர்த்தர் என்ன நினைக்கிறார், எது செய்கிறார், இதை செய்யாதுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீ ராஜ்யத்தில் அடுத்த நிலையில் இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட நிலையில் மட்டுமல்ல, ராஜா உங்களுக்கா எனக்கா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க நன்மைகளை ருசி பார்த்து அநேகருக்கு கொடுக்கக்கூடிய ஆளாக இருப்போம். சொன்னது புரியுதுங்களா? ராஜ்யம் செயல்படுகிறதை இந்த உலக மக்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செயல்படுகிறதை பார்ப்பாங்க. கையில் வந்து சொல்லுவாங்க, நான் ஒவ்வொரு நாளும்
கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன், கேட்ட வார்த்தையின்படி செய்ய விரும்புகிறேன். ஆமென். ஆண்டவர் சொன்னார், வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பிரவேசிக்கிறது மட்டுமல்ல, தொடர்ந்து ஃபார்வர்ட் ஆகி போவான்.